ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளான் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளான் கேம்ஸை எப்படி சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளான் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 3600 பாயிண்ட் வந்து எடுத்துட்டேன் இதுக்குள்ளே. கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேர் வந்து கம்ப்ளீட்டே பண்ணிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3600 எடுத்து இன்னும் ஒரு 400 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஓகே, என்ன டைப் ஆஃப் சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே ஒரு 1000 சேலஞ்ச் ஒன்று விடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பிக் பண்ணுறேங்க. நம்ம ஒரு 1000 சேலஞ்ச் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெஸ்ட்ராய் 375 வால்ஸ் இன் வெர்சஸ் பேட்டில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வால் பிரேக்கர், அதுக்கப்புறம் ஜெயின்ட்லாம் யூஸ் பண்ணி மானாவரியாக வாழை வந்து அடிச்சு ஒடிச்சு காலி பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஈஸியாக முடிச்சிட்டோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 1000 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி லெஜெண்ட் லீக் சேலஞ்ச் எடுத்தேன். அதாவது ஆப்போனன்ட் லெஜெண்ட் லீக்காக இருக்கா ஆப்போனன்ட் கிட்ட ஒரு 3 ஸ்டார் எடுங்க அப்படின்ற மாதிரி வரும். 3 ஸ்டார் இல்லை 2 ஸ்டார் தான் எடுங்கன்னு வரும். 3 ஸ்டார் கூட இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அட்டாக் போய் 2 ஸ்டார் எடுத்தேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 இதை நம்ம கவுண்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 2200 கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் வர்சஸ் பேட்டில் சில வாழை காலி பண்ணுறது, சில பில்டிங்ஸை காலி பண்ணுறது, அதுக்கப்புறம் சில டேமேஜ் எடுக்கிறது, சில ஸ்டார்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பில்டர் பேஸ்லேயே ஓரளவுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட் கிட்டத்தட்ட ஸ்கோர் பண்ணிட்டோம். 3600 ஈஸியாக வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஆரம்பித்து ஒரு 1.5 to 2 hours தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட் எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சேலஞ்சு. கேதர் 575 டிஸ்ட்ரக்ஷன் இன் வெர்சஸ் பேட்டில். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக எடுத்தலாம். வெர்சஸ் பேட்டில் இவ்வளோ எடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 150 எடுத்தாலே இந்த சேலஞ்சு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இதை அப்படியே தூக்கி போட்டலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கேம்ஸே வந்து முடிச்சிடலாம். சரி, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி 4000 பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி வந்து வரேன். அப்படி இல்லைன்னா இதை முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எதை எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி வரேன். அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த 5700 பாயிண்ட் நான் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருந்தேன்னு வச்சுங்க, உங்களுக்கும் அது சரியான காண்டாகும், எனக்கும் அது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சேலஞ்சை முடிச்சுட்டே வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சோட லாஸ்ட் அட்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 575 டேமேஜ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 அட்டாக் ஆச்சு போக வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு அட்டாக் போங்க. அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காது. நான் அப்படி தான் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் ஹாக் ரேட் வச்சு அட்டாக் பண்ணியிருந்தேன், பெக்கா வச்சு அட்டாக் பண்ணியிருந்தேன், ஜெயின் வச்சு அட்டாக் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு போர் அடிக்கல. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரூப்ஸ் வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணால் உங்களுக்கும் அவ்வளோ போர் அடிக்காது. சரி, ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பெக்கா வச்சு அட்டாக் பண்ணதுனால 5 பெக்கா இருந்து அதனால் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் லைட்டாக டிஸ்டன்ஸ் விட்டு இறக்குவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெக்கா 3 தான் இருக்குது. நான் வந்து பார்த்தா எல்லாத்தையும் ஒன்றா இறக்கிட்டேன். இது ஒரு மிஸ்டேக் தான் அட்டாக்ல. சரி விடுங்க, பரவாயில்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன் கேதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 30 தான் கேதர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த இதுவிலே வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. எதனா ஒன்று எடுத்து நம்ம முடிச்சா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 150 மாதிரி நம்ம எடுத்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளான் கேம்ஸையும் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, 45 கிட்ட வந்துருச்சு. ஒரு ஸ்டாராவது எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி விடுங்க, பரவாயில்ல, நம்ம அப்படியே சரண்டர் கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, டிஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருக்கணும்னா மேக்ஸிமம் நீங்கள் பெக்கா அட்டாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கேதர் 575 டிஸ்ட்ரக்ஷன் நம்ம போன வாட்டி எடுத்த சேலஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் மேக்ஸிமம் பெக்கா தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் நமக்கு நிறையவே வந்துடும். 76% இந்த வாட்டி ஈஸியாக வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிடலாம். இந்த லெஜெண்ட் லீக் ஸ்டார் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, லெஜெண்ட் லீக்கே எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் 2 ஸ்டார் இன் மல்டிப்ளேயர் பேட்டில் அகைன் ஆப்போனன்ட் இன் லெஜெண்ட் லீக். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த சேலஞ்ச் ஒரு 2 வாட்டி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஈஸியாகவே இந்த சேலஞ்ச் நான் எடுத்தால் எனக்கு 600 பாயிண்ட் டப்புன்னு வந்துடும். இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேலஞ்ச் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம 50 பாயிண்ட்ஸ் தான் தேவைப்படுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதே சேலஞ்ச் எடுக்கலாம். நம்ம ப்ரூஃப்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து போயிடலாம். ஓகே, டவுன் ஹால் பக்கமாகவே நம்ம வந்து அட்டாக் பண்ணிடலாம். ஆனால் டவுன் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பேஸோட சென்டர் வந்துச்சுன்னா ஒரு ஏர் சூப்பர் இந்த சைடு, இன்னொரு ஏர் சூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸோட பேக் சைடில் அட்டாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பலூனு, பின்னாடி ஒரு ட்ராகு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு ஒரு பலூனு, இன்சைடு ஒரு ட்ராகு. எதுக்காக பலூன் இறக்கி விடுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது மைன்ஸ் இருந்தால் ட்ரிகர் ஆகிடும். அதனால தான்
பண்ணுறதுக்கு கொஞ்சம் பில்டிங்ஸை காலி பண்ணாலே போதும். மேக்ஸிமம் ஈட்ராக் எல்லாமே ஓரளவுக்கு உயிரோடு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே 2 ஸ்டார் எடுத்துடலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, ஈஸியாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டார் வந்துடும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஹீரோஸ் வித் அபிலிட்டியோடு இருக்குது. அதனால் கண்டிப்பாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் வந்து செக்யூர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த அட்டாக்கோட கிளான் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட எனக்கு இதை முடிக்கிறது ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு மைனே உடச்சிட்டாரு. 71. நம்ம கிராண்ட் வார்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் சூப்பர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது, பின்னாடி தள்ளிகிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதாலையும் அட்டாக் பண்ண முடியல. ஹிடன் டெஸ்லா வெர்சஸ் கிராண்ட் வார்டன். பாருங்கள், தள்ளுறதுனால தான் ஹிடன் டெஸ்லாவோட அடியிலேருந்து தப்பிக்கிறாப்புல. ஓகே, நம்ம கிராண்ட் வார்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் சூப்பர் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்கு. எக்ஸ்போ கிட்ட மாட்டினார். இன்னும் ஒரு அடி தள்ளிட்டு பார்க்கலாம். ஓகே, 75% 2 ஸ்டார் அட்டாக், பரவாயில்ல. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக கிளான் கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். எனக்கு தெரிஞ்சு கிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் 3வது கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். என்னடா ஓகே, நெட் வேறு வந்து இந்த நேரத்தில் தான் நெட்டு கனெக்ட் ஆகாது. ஓகே, நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, கிளான் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம பாயிண்ட் வந்து 50 தான் இருந்தாலும் அவங்க காமிக்கிறத அப்படி காமிப்பாங்க. ஓகே, நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கிளான்லேயே 3வது வந்து கிளான் கேம்ஸ் முடிச்சிருக்கோம். ஆல்ரெடி இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7, அதாவது பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 காலம் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலம்லேருந்து ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்ட் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4000 பாயிண்ட் வந்து செக்யூர் பண்ணிட்டோம். சரி, ஓகே, இப்போ நான் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வீடியோட லென்த் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பட்டுன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு காலமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலமில் இருந்தும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம 4000 எடுத்ததால் நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து மேக்ஸிமம் கோல்டு எடுத்துப்பேன். செகண்ட் காலம்லேருந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஷவர் ஆஃப் அப்டக்கல்ஸ் நான் எடுத்து 50 ஜெம்முக்கு வந்து செல் பண்ணிடலான்னு இருக்கேன். தேர்ட் காலம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹீரோஸ் போட்டிருந்தான். ஃபோர்த் காலம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓகே பில்டர் போர்ஷனாக கோல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு பில்டர் போர்ஷன் அவ்வளோ தேவைப்படாது. நான் வந்து கோல்டுக்கே போய்விடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலம்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் பேஸ் விளாட்ற மாதிரி இருந்தால் இந்த ரூயின் ஆஃப் பில்டர் எடுத்துங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிக்சர் இவ்வளோ தராங்க. எலிக்சர் கூட எடுத்துலாம் கிட்டத்தட்ட 62 லட்சம். ஆனால் இப்போதைக்கு நான் எலிக்சர் வச்சு வால்ஸ் மட்டும்தான் போகிறேன். அதனால் எனக்கு எலிக்சர் அந்தளவுக்கு யூஸ் இல்லை. நீங்கள் வேணால் அதை எடுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்துலாம் அதை கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம் வந்து புக் ஆஃப் ஹீரோஸ் தான் கண்டிப்பாக நம்ம எடுக்க போகிறோம். அதான் எடுத்து ஆகணுன்ற மாதிரி தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா ஹீரோஸ் சீக்கிரம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து 4000 பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். அதனால் நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூயின் ஆஃப் கோல்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண முடியும். இதுதான் நம்ம இந்த கிளான் கேம்ஸில் கலெக்ட் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸு. சரி, ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கேம்ஸ் பற்றி இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கிளான் கேம்ஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து எல்லா டைப் ஆஃப் கிளான் கேம்ஸ்னால் என்ன, கிளான் கேம்ஸ் எப்படி வேகமாக முடிக்கலாம், கிளான் கேம்ஸ் எப்படி வந்து உருவாக்கினாங்க அப்படின்ற லெவலுக்கு ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம தோண்டி எடுத்து எல்லாத்த பற்றி பேசியிருப்போம். உங்களுக்கு வந்து எதனா டவுட்டாக இருந்தால் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா. பை ஃப்ரெண்ட்ஸ்.